நீட் நுழைவுத் தேர்வு இன்றைய தினம் நடைபெற உள்ள நிலையில், திருச்சி மாவட்டத்துல பார்த்தீங்கன்னா, 12 தேர்வு மையங்கள்ல 6,688 பேர் இந்த தேர்வினை எதிர்கொள்கிறார்கள். இப்ப பார்த்தீங்கன்னா, மருத்துவ படிப்புகள சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு ஒவ்வொரு வருஷமும் வந்து நடத்தப்படுகிறது. அ அதன்படி வந்து 2026, 27ஆம் கல்வியாண்டுக்கான நீட் தேர்வு வந்து இன்றைய தினம் வந்து நாடு முழுவதும் இந்திய நடைபெற்று வருகிறது. இந்த தேர்வினை இதுவரையும் இல்லாத வகையில வந்து சுமார் வந்து 22.80 லட்சம் மாணவ, மாணவிகள் வந்து எழுத இருக்கிறாங்கன்னு கூறப்படுகிறது. இப்ப மேலும் வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ் மற்றும் சித்தா, யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதம் போன்ற வந்து மருத்துவ படிப்புகளுக்கு தேர்வதற்காக வந்து நீட் தகுதி தேர்வு வந்து கட்டாயமாக்கப்பட்டு வந்து இந்த நீட் தேர்வு வந்து திருச்சி மாவட்டத்தில் 12 மையங்கள்ல நடைபெற உள்ளது. இந்த தேர்வினை வந்து வந்து எழுதுவதற்காக திருச்சி மற்றும் வந்து பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 6,688 பேர் வந்து எழுத விண்ணப்பித்து உள்ளனர். இந்த தேர்வு பண்ண திருச்சியில பாத்தீங்கன்னா திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களும் திருச்சியை வந்து மையமாக கொண்டு இந்த தேர்வினை எழுதுகின்றனர். இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா பிற்பகல் வந்து 2 மணிக்கு தொடங்கி மாலை வந்து 5:20 மணி வரை, அதாவது சரியாக வந்து 3 மணி 20 நிமிடம் வந்து இந்த தேர்வு நடைபெற இருக்குது. இந்த தேர்வுக்காக வந்து காலை வந்து 11 மணிக்கே வந்து தேர்வு மையங்கள் திறக்கப்பட்டு 11 மணி முதல் வந்து தேர்வர்கள் வந்து தேர்வு மையங்களுக்குள் வந்து அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் வந்து பாத்தீங்கன்னா நீட் தேர்வுக்கு வரும் தேர்வர்கள் வந்து பல்வேறு சோதனைகள் முதலில் வந்து அவர்கள் வந்து ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்பட்டு அதன் பின்னர் அவர்கள் வந்து ஒரு அறைக்குள்ள அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் உடைகள் வந்து பரிசோதனை செய்யப்பட்டு ஏதேனும் வந்து பிட்டு ஏதாவது வைத்துள்ளனா என்பதை குறித்து அதன் பிறகு சோதனை செய்து அதன் பின்னர் அவர்கள் வந்து அந்தந்த அறைகளுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில வந்து இந்த தேர்வை நடத்தக்கூடிய வந்து தேசிய தேர்வு முகமை, அதாவது என்டிஏ வந்து தேர்வர்களுக்கு பல்வேறு அறிவுரைகள் மற்றும் விதிமுறைகள் வந்து வெளியிடப்பட்டு அதன்படி வந்து தேர்வு வந்து நடைபெற்றிருக்குது. அதன்படி பாத்தீங்கன்னா வந்து இந்த தேர்வர்கள் வந்து தண்ணீர் பாட்டில் இருந்து, ஏன்னா கோடை வெயில் வந்து உக்கிரமாக இருக்கிறதால வந்து இந்த தேர்வில் பங்கேற்கும் தேர்வர்கள் வந்து தண்ணீர் பாட்டில் எடுத்து செல்லாம். ஆனா வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து தேர்வுகள் வந்து மத நம்பிக்கையை சார்ந்த எந்த ஒரு அடையாளங்களை வந்து அவர்கள் வந்து, அதாவது செயின் பிளஸ் வந்து கயிறு, சிலுவை போன்ற எதையும் வந்து அணிந்து வரக்கூடாது. அதே போல முறையான சோதனைக்கு அவ்வாறு அணிந்து வருபவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் ஏதாவது வந்து பெண்கள் வந்து அணிந்து வந்தால் அவர்கள் வந்து முறையான சோதனைக்கு ஒத்துழைக்கு நல்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாதாரண ஆடைகளை வந்து அணிந்து வர வேண்டும். மேலும் வந்து காலணிகளை பொறுத்தவரை சாதாரண செருப்புகள் மட்டுமே வந்து அணிந்து, கனமான அணிகலன்கள் ஏதாவது வந்து அணிந்து வரக்கூடாது. மேலும் உயரமான காணிகள், ஹை ஹீல்ஸ் வந்து போட்டுட்டு வராங்க பலர். அந்த ஹை ஹீல்ஸும் வந்து போட்டுட்டு வரக்கூடாது. மேலும் வந்து இந்த தேர்வுல வந்து நீலம் அல்லது கருப்பு நிற பால் பெயிண்ட் பேனா மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்ப பாத்தீங்கன்னா வந்து காலை 11 மணிக்கு வந்து உள்ள தேர்வு மையத்திற்கு அவர்கள் நுழைய அனுமதிக்கப்பட்டு சரியாக 1 மணி 30 நிமிடத்து வரை வந்து அவர்கள் தேர்வு மையத்திற்கு செல்ல அனுமதிக்கப்படுவாங்க. 1 மணி 30 நிமிடத்துக்கு பின் யாராவது வந்தாலும் சரி அவர்கள் தேர்வு மையத்திற்கு நுழைய அனுமதிக்கப்பட மாட்டாது என வந்து ஸ்ட்ரிக்டா வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இது மட்டும் இல்லாம பல்வேறு தேசிய தேர்வு முகமை வந்து வெளியிட்டுள்ள பல்வேறு அறிவுரைகளை பின்பற்றி இந்த தேர்வு வந்து நடைபெற்ற உள்ள நிலையில வந்து தற்போது வெயில் காலம் என்பதால் பல்வேறு இடங்கள் திருச்சி மாவட்டத்தில் 12 மையங்கள்ல வந்து தங்களது குழந்தைகளை, அதாவது மாணவ மாணவிகளை அழைத்து வந்து பெற்றோர்களை வந்து ஒதுங்குவதற்கு என தங்குவதற்கென எந்த ஒரு வசதிகளும் இல்லாதால் அவர்கள் வெயிலில் வந்து மிகவும் சிரமப்பட்டு வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இனிவரும் காலங்களில் நீட் தேர்வு நடத்தும் தேர்வு முகமை பெற்றோர்களுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பான தங்குமிட வசதி, அதாவது வந்து அவர்கள் 3 மணி நேரம் வந்து வெயிலில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுவதால் அவர்கள் தங்குவதற்கும் வந்து ஒரு உரிய வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் பெற்றோர்களின் கோரிக்கையாக உள்ளது சார்.
தேர்வு மாணவர்கள் பரிசோதனை நிலையத்திற்கு சென்றுவிட்டு தேர்வு அறைக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மாணவர்களை வழிநடத்த வாலண்டியர்ஸ் மற்றும் பேராசிரியர்கள் உள்ளார்கள். அதனால் அவருடன் சென்று பரிசோதனை முடிந்துவிட்டு மாணவர்கள் வந்துருங்க. உங்க பசங்க எக்ஸாம் வராங்க, அதனால கொஞ்சம் எடுத்துட்டாங்க. பெற்றோர்கள் கலந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பு மூக்கத்து பேரு இதெல்லாம் இருந்தால் வெளியே வச்சுக்கலாங்கப்பா. இவங்க அடிச்சு போறான்டா, இங்க நான் வண்டி வச்சேன். நான் மனசூர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் வந்துட்டு நீட்டுக்கு தனியாலாம் கோச்சிங் போகல, வீட்டில் இருந்து தான் படிச்சிருக்கேன். 12th முடிச்சுட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எழுத போகிறேன். இதனோட நீட் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்டு தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கலான்ட்டு இருக்கேன். எந்த பயமும் இல்லாமல் நான் எழுத போகிறேன். நீட்டு ஃபியர்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக. தர்ஷினி. நான் பெரம்பலூர்லேருந்து வரேன். நான் வந்து ரீச் அகாடமியில் படித்தேன். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஈஸியாக வரும் நம்புகிறேன். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். என்ன மாதிரியான क्वेश्चंस எதிர்பார்க்குறீங்க? எப்படி இருக்கும் இந்த நீட்ல 2025 எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? நிறைய கொடுத்துருப்பாங்களா உங்களுக்கு? எப்படி பண்ணிருக்கீங்க? டஃப் கொஷின் பேப்பரும் எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. ஈஸி லெவல், மாட்ரேட் லெவல் எல்லா மாதிரியும் எங்களுக்கு கொஷின் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? முதல் முறை எழுதுறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்களா? அது இல்லை, செகண்ட் டைம். ஏற்கனவே எழுதுறது இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ கொஞ்சம் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன்.